வெளியாகி இருக்கிறது. கூடுதல் இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நியூஸ் 8 தமிழ்நாடு செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். அமைச்சரவை மாற்றம் தொடர்பான விவரங்கள். வணக்கம் பாலா. நம்ம மாலை வெளியிட்டது போன்றதான் அந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கு. என்ன மாற்றங்கள் அப்படிங்கறத துல்லியமா நம்ம மாலையிலேயே சொல்லியிருந்தோம். அதுல அமைச்சர் செந்தில் பாலாஜி அதே போல பொன்முடி 2 பேரும் அமைச்சரவையில இருந்து விடுவிக்கப்படுறதுங்கிறது தான் நம்ம ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட செய்தி. தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். செந்தில் பாலாஜியுடைய உச்சநீதிமன்ற வழக்கு, அந்த வழக்குல நீதிமன்றம் ஏற்கனவே கேட்டிருக்கிறது, அமைச்சரா நீடிக்கிறீங்களா அல்லது ஜாமீன் வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி. நாளைக்கு அந்த நீதிமன்றத்தினுடைய நாளை அது சொல்ல வேண்டும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அமைச்சரவையில இருந்து திரு செந்தில் பாலாஜி மீண்டும் இதுல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு. அதே போல பொன்முடி குறித்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். பொன்முடி அவருடைய பேச்சு, அது குறித்த நடவடிக்கை உடனடியா முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. அவரை கட்சி பதவியிலிருந்து நீக்கிருந்தாங்க. அப்போதே நம்ம குறிப்பிட்டோம் அமைச்சரவையிலிருந்தும் நீக்கப்பட வேண்டும், நீக்கப்படுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். அதே போல அமைச்சரவையிலிருந்து பொன்முடியும் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த 3 மாற்றங்களும் கூட திரு சிவசங்கர் அவருக்கு கூடுதலாக போக்குவரத்து துறை அமைச்சருக்கு கூடுதலா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், இதுல திரு தங்கம் தென்னரசு ஏற்கனவே திரு செந்தில் பாலாஜி கடந்த முறை அவர் சிறைக்கு சென்ற போது அல்லது அதுக்கு பிறகு அவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்ட போது அவருடைய துறைகள்ல ஒன்று மின்சாரத்துறை திரு தங்கம் தென்னரசுக்கும், அதே போல எக்ஸைஸ் திரு முத்துசாமிக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த முறை அந்த மாற்றத்துல திரு தங்கம் தென்னரசு தனக்கு கூடுதலான பொறுப்புகள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேரடியாக 2 நாட்களுக்கு முன்னதாக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார் அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. அந்த அடிப்படையில இப்ப மின்துறை என்கிறது திரு சிவசங்கருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எக்ஸைஸ் திரு முத்துசாமிக்கு கூடுதலா ஏற்கனவே அவர் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் இருக்காரு. ஏற்கனவே எக்ஸைஸ் அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. மதுவிலக்கு ஆய தீர்வை ஏற்கனவே அவர் திரு செந்தில் பாலாஜியோட ஆப்சன்ஸ்ல அவர் நீக்கப்பட்ட நேரத்துல அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. திரு ராஜகண்ணப்பனுக்கு அதே போல மில்க் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் இப்ப பார்த்துட்டு இருக்கிறவருக்கு மினிஸ்டர் ஃபார் ஃபாரஸ்ட் அண்ட் காதின்னு மாத்துறாங்க. அதாவது வனத்துறை, திரு பொன்முடியுடைய வனத்துறை இப்ப அவருக்கு ஒதுக்கப்படுகிறது. பொன்முடியுடைய வனத்துறை ஒதுக்கப்படுறதுனால இப்போ அவருடைய அந்த பால்வளத்துறை என்பது ஏற்கனவே அந்த துறையை பார்த்து திரு மனோ தங்கராஜுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய பொறுப்பு என்பது இன்னும் மனோ தங்கராஜுக்கான அந்த அமைச்சரவையில் அவர் வருகிறார் அப்படிங்கிறது இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பத்மநாபபுரம் கான்ஸ்டுவன்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. ஏற்கனவே அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டவர். இப்போது மீண்டும் அவருக்கான அந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்படுகிறது. அவருக்கு அமைச்சரவையில் இணைக்கப்பட வேண்டும் என்கிற முதலமைச்சருடைய அந்த பரிந்துரை ஏற்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகையினுடைய அறிவிப்புல பாக்குறோம். இதுக்கான இந்த மாற்றங்கள், அதாவது ஸ்வேரிங் இன் செரமனி நாளை மாலை 6 மணிக்கு நடைபெறும் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்கிறது. இது அத்தனையுமே நம்ம மாலையில வெளியிட்டு இருந்தோம். துல்லியமாக கூடுதலா இப்ப கன்னியாகுமரிக்கு இப்ப தேர்தலை ஒட்டியும் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் சொல்றாங்க. இப்போ ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய சூழல்ல கன்னியாகுமரி மாதிரியான ஒரு மாவட்டத்துல அந்த மாவட்டத்திற்கான அமைச்சர் இல்லாமல் இருக்காங்க. அங்கேயுமே தங்கம் தென்னரசு தான் அந்த மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக இருந்து வருகிறார். எனவே அந்த மாவட்டத்திற்கான ஒரு அமைச்சரை நியமிக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் திரு மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில இணைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. பாலா, இது முழுக்கவே நம்ம எதிர்பார்த்த ஒன்றுதான். நாளை உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அந்த தீர்ப்பு அதாவது உச்சநீதிமன்றத்துல வழக்கு வருகிறது. அந்த வழக்குக்கு முன்னதாக ஒரு அதிகாரப்பூர்வமாக செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து சொல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கும்போது அவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்படுவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது. பொன்முடி மீதான நடவடிக்கை என்பதும் ஏற்கனவே முதலமைச்சர் அலுவலகமும் முதலமைச்சரும் அவரோட இஸ் நாட் இன் குட் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதும் அல்லது அவர் மீது ஒரு அதிருப்தியில் இருந்தார் அப்படிங்கறத தொடர்ச்சியா பார்க்க முடிஞ்சது. கூடுதலாக இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு வந்திருக்கக்கூடிய சூழல்ல அவரும் இந்த இதுல இருந்து அமைச்சரவையில இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பாலா, மிக்க நன்றி திரு கார்த்திகை செல்வன், விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.